நான் உண்மையாக இருக்கின்றேன், நேர்மையாக இருக்கின்றேன் என்னும் பெயரில் எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்குள் போரும் என்று ஆகிவிடும். அந்த விதத்தில் யாரிடமும் சொல்லக்கூடாத 10 விஷயங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கப் போகிறோம். முதல் விஷயம் என்னவென்றால், நாம் என்ன சம்பாதிக்கிறோம் என்று யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நாம் என்ன சம்பாதிக்கிறோம்னு நம்ம குடும்பத்துக்கு தெரிந்தால் போதும். இதை சொல்வதனால் நல்ல சம்பளம் இருந்தால் பொறாமை வரும், கம்மியாக இருந்தால் கேலியும் கிண்டலும் வரும். அதனாலே நாம் என்ன சம்பளம் வாங்குகிறோம் என்று யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது, உங்களுடைய வயசை யார்கிட்டையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சிலர் வயதை வைத்து திறமையை எடை போடுவார்கள். இதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. திறமைக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. மூன்றாம் விஷயம், குடும்ப விஷயங்களை வெளியில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய வழி மற்றவர்களுக்கு புரியாது. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்வதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தான் ஏற்படும். நான்காம் விஷயம், நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் மற்றும் கற்றுக்கொள்ளக்கூடிய மந்திரங்களை எப்பொழுதும் வெளியில் சொல்லக்கூடாது. உங்கள் நன்மைக்காக நீங்கள் செய்யும் இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அதன் ஆற்றல் குறையும். முழு ஈடுபாட்டோடு சொல்கின்ற மந்திரம்தான் பலன் கொடுக்கும். ஐந்தாம் விஷயம், ஐந்தாவதாக, கணவன் மனைவிக்குள் நடக்கும் காதலையும் ஊடலையும் வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. கணவன் மனைவி பந்தம் என்பது எல்லா உறவிற்கும் அப்பாற்பட்டது. அதில் நடக்கும் ரகசியங்களை வெளியில் சொல்வது என்பது தேவையில்லாத விஷயம். ஆறாவது விஷயம், புண்ணிய காரியங்களுக்காக நாம் மனமுவந்து செய்வதுதான் தானம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதுதான் தானம். நான் இதை மற்றவர்களுக்கு செய்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது அநாகரிகம். ஏழாவது விஷயம், வாழ்வில் எவ்வளவோ அவமானங்களையும் தோல்விகளையும் சந்தித்திருப்போம். அதிலிருந்து எப்படி வெற்றி அடைவது என்பதை பற்றிய சிந்தனை மட்டுமே நம்மிடம் இருக்க வேண்டும். எட்டாவது விஷயம், உங்களுடைய அந்தஸ்து புகழ் பற்றிய விஷயங்களை மற்றவர்களிடம் தேவையில்லாமல் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஒன்பதாவது விஷயம், உங்களுடைய பொருளாதார நிலையை பற்றி யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் எவ்வளவு வசதியாக இருக்கிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. பத்தாவதாக, நாம் கடந்த காலத்தை பற்றி யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இதனால் நிம்மதியாக வாழணும்னா இந்த விஷயங்கள் எல்லாம் தயவு செய்து யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீர்கள்.